எனக்கு அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப இப்படி இல்லையான்னு நினைக்கிறதா இல்லை நம்ம வேற வேற்றுக்கிரகவாசி மாதிரி இருக்கிறோமாங்கிறது எனக்கு புரியல. யார் இதில் நிஜம் எனக்கு அதுதான் தெரியல. நான் என் கூட வந்தவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ராங்காக சொன்னேன், இது எல்லாமே பொய் கதாபாத்திரங்கள் எனக்கு தெரியும், இது நிஜம் இல்லை. அது நாளைக்கு காலைல திங்கக்கிழமை ஆனால் பொதி மாடாக வேலை பார்க்க போகிறாங்க அவங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நிலைமை அதுதான். சனிக்கிழமை நைட்டு இருக்கு ஹாப்பி, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிடையாது தம்பி. இருக்கவே இருக்காது. சனிக்கிழமை நைட்டு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. மட்டும் இல்லை, நம்ம படிக்கும் போதும் சரி, வேலைக்கு வந்து அது சின்ன பிள்ளைங்க உள்ள மென்டாலிட்டி. பட் இப்போ நான் என்ன மாதிரி செல்ஃப் பிஸ்னஸ் மேனுக்கு என்ன இருக்கு, எல்லா கிழமையும் ஒன்று தானே. 24 மணி எனக்கு இதுதான் வேலை. நான் எங்கே ஓய்வு எடுக்கிறது? எனக்கு எது ஞாயிற்றுக்கிழமை? இல்லை நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரை அமைக்கலாமா? அவங்க சொன்னாங்க மாயாஜாலில் வந்து மாயாஜால்லாம் போனால் சூப்பராக இருக்கும், தேட்டர் சில்லுன்னு இருக்கும், கூட்டம் இருக்கு. மாயாஜால் நேரம் போனதே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஒரு டைம் கூட இல்லவே இல்லை, போனதே இல்லை. நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? எந்த பச்சை பச்சையான விஷயத்தையும் நான் உண்மையை பேசுவேன். எனக்கு இதில் மாயாஜால்லாம் போனதில்லை, விஜிபி நான் போனதில்லை, ஒரு டைம் கூட இல்லை, இன்னும் போனதில்லை. வண்டலூர் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன், அது ஒரு 15 வருஷம் பேக். இப்போ இல்லை. இந்த இருக்கு கிண்டி பாம்பு பண்ண நான் போனது கிடையாது, இல்லை, போனதில்லை. நீங்கள் சென்னை வந்து எத்தனை வருஷம் சார் இருக்குது? நான் சென்னை 2007 இருக்கேன். மெரினா ஒரு 10 முறை போயிருப்பேன். அது காலை நேரத்தில் என் பசங்களை கூட்டிகிட்டு சண்டேல எப்பயாவது போயிருக்கேன். அவங்க எங்கே போனாலும் விளையாட்டு ஜாமான் வச்சுக்கிட்டு அவதாரம் போடுறாங்க, அதான் கடுப்பாக இருக்கு எனக்கு. எங்கேயுமே இருக்க முடியல. கல்யாண வீட்டு வாசல்லே விளையாட்டு ஜாமான் வைக்கிறாங்க. நம்ம இருக்கப்பட்ட நம்ம பிள்ளைக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லாதவங்கள்ட்ட எல்லாமே. எனக்கு அந்த ஒரு வருத்தம் எல்லா இடத்துலையும் உண்டு. இல்லாதவங்களுக்கு என்ன இந்த உலகத்தில் இருக்கு? ஒரு பொம்மை கேட்கும், ஒரு பொம்மை, நம்ம ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை அந்த பொம்மை பார்த்து கேட்குன்னா வாங்கி கொடுக்க காசு இருக்கா? இல்லை வாங்கி கொடுத்தா அவங்க அதை எடுத்துப்பாங்களா? நீங்கள் என்ன சார் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குன்னு கேட்டால் என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக தர்ம சங்கடமாக இருக்குன்னு சொல்ல வர்ற அதெல்லாம். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கு, நகர்ந்துக்கிட்டு இருக்கு, நாள்தோறும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்த்தேன் அதை.